ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மெர்ஜ் சார்ட் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த மெர்ஜ் சார்ட் அப்படிங்கிறது டிவைட் அண்ட் கான்கர் அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் டெவலப்மெண்ட் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருக்கு. டிவைட் அண்ட் கான்கர். இப்போ டிவைட் அண்ட் கான்கர்னால் என்ன, பேசிக்காக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராப்ளத்தை, ஒரு மெயின் ப்ராப்ளத்தை சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணுறது, ஒரு பெரிய ப்ராப்ளத்தை குட்டி குட்டி ப்ராப்ளமாக ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கான்கர் பண்ணணும். கான்கர்னால் என்னென்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ டிவைட் பண்ணுறீங்க, ஒரு பெரிய ப்ராப்ளத்தை டிவைட் பண்ணுறீங்க, அந்த டிவைட் பண்ண சப் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அந்த சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா எல்லா அந்த குட்டி ப்ராப்ளத்தோட சொல்யூஷன்ஸை கம்பைன் பண்ணிகிட்டே வர்றோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு மெயின் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் கிடைச்சிரும். இது டிவைட் அண்ட் கான்கர் அப்படிங்கிற அல்காரிதம் டெவலப்மெண்ட்டோட டெக்னிக். ஸோ இந்த மெர்ஜ் சார்ட்டும் இதே டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 8 9 7 1 5 4 3 2. இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த கொடுத்துருக்கிற லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் அன்சார்ட்டடாக இருக்குது. இதை சார்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் இந்த n அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ n ஈக்குவல் டு 8ன்னு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், 8 எலமெண்ட் இருக்கிற ஒரு லிஸ்ட்டை சார்ட் பண்ணணும். அதுதான் நம்மளோட ப்ராப்ளம். திருப்பி சொல்கிறேன், 8 எலமெண்ட் இருக்கிற லிஸ்ட்டை சார்ட் பண்ணணும். இப்போ இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா டிவைட் பண்ண போறோம். ஸோ 8 எலமெண்ட் இருக்கிற லிஸ்ட்டை டிவைட் பண்ணி 4 எலமெண்ட் இருக்கிற ஒரு சப் லிஸ்டா நம்ம கொண்டு வர போறோம். அப்படி கொண்டு வரதுனால என்ன ஆகுது, நான் என்னோட ப்ராப்ளத்தோட சைஸை கம்மி பண்றேன். அப்போ நான் ஒரு டிவிஷன் பண்றேன். பண்ணும்போது 8 9 7 1ன்னு ஒரு குரூப்பாகவும் 5 4 3 2ன்னு இன்னொரு குரூப்பாகவும் ஆகும். இங்க n பார்த்தீங்க அப்படின்னா by 2 ஆயிருச்சு. என்னோட சைஸ் ஆஃப் லிஸ்ட் பாதியா குறைஞ்சிருச்சு. ஸோ டிவைட் பண்ணிட்டோமா. இதே மாதிரி என்னோட ப்ராப்ளத்தை டிவைட் பண்ணிட்டே சப் ப்ராப்ளமா டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். அன்டில் எனக்கு இனிமே இந்த ப்ராப்ளத்தை பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறது. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ராப்ளம் என்ன, டு சார்ட் 2 லிஸ்ட் ஆஃப் சைஸ் n ஈக்குவல் டு 4. சரிங்களா. அப்போ n ஈக்குவல் டு 8ன்னு இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் சார்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்த பெரிய ப்ராப்ளம் n ஈக்குவல் டு 4 அப்படின்னு இருக்கிற ஒரு ஸ்மாலர் லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்டை சார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு குறைஞ்சிருச்சு. பெரிய ப்ராப்ளம் இஸ் டிவைடட் டு சப் ப்ராப்ளம். இப்போ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் அதை சப் டிவைட் பண்ணுறோம். 2 எலமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு குரூப்பை பிரித்து நம்ம இதை திருப்பி சார்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதை நம்ம சார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இந்த ப்ராப்ளத்தை இன்னுமே சப் ப்ராப்ளமாக நம்மளால பிரிக்க முடியும். அதனால எப்படி நான் சொல்கிறேன், இதுவும் n by 2 ஆச்சு. இது n by 2, இது திருப்பி n by 2 by 2 பண்ணும்போது n by 4ன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை இன்னும் என்னால் ஃபர்தராக டிவைட் பண்ண முடியுமா இந்த ப்ராப்ளத்தை அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ராப்ளம் என்ன, டு சார்ட் எலமெண்ட்ஸ் வேர் த லிஸ்ட் ஆஃப் சைஸ் ஆஃப் எலமெண்ட் இஸ் 2. சரிங்களா. அப்போது இன்னும் என்னால் இந்த ப்ராப்ளத்தை 2ஆக பிரிக்க முடியும். அப்போ நான் 2ஆக பிரிக்கிறேன் அப்படின்னா 8 தனியாக 9 தனியாக ஒரு குரூப் ஆயிடுச்சு, 7 தனியாக 1 தனியாக ஒரு குரூப், 5 4 3 2ன்னு எல்லா எலமெண்ட்டும் இண்டிவிஜுவலாக பிரிஞ்சிருச்சு. சரிங்களா. இதை மறுபடியும் 2ஆக பிரிக்கும் போது இண்டிவிஜுவலாக ஒரு எலமெண்ட் பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த எலமெண்ட்டை நம்ம இப்போ ஃபர்தராக பிரிக்க முடியுமான்னா முடியாது. இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன, டு சார்ட் எலமெண்ட்ஸ் தான் இந்த லிஸ்ட், கிவன் லிஸ்டோட சைஸ் என்ன, n ஈக்குவல் டு 1. இப்போ இதை நான் ஃபர்தராக பிரிக்க முடியுமானா முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ டிவைட் பண்ணியாச்சு, இனி ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நான் கான்கர் பண்ணணும். கான்கர்னா என்ன, சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது நான் இந்த ஒரு சிங்கிள் யூனிட்டாக இருக்கிற எலமெண்ட்டை நான் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டு சார்ட் பண்ண போகிறேன். சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கம்பேர்ட் வித் செகண்ட் எலமெண்ட், இதை ரெண்டையும் சார்ட் பண்ணி எழுதிக்க போகிறோம். 8 9. ஓகே. அடுத்தது இந்த 2 எலமெண்ட்டையும் நம்ம சார்ட் பண்ண போகிறோம். 1 7. அகைன் இந்த 2 எலமெண்ட்டை சார்ட் பண்ணுறோம். 4 5. இது ரெண்டையும் சார்ட் பண்ணால் 2 3. இப்போ ஒரு சிங்கிள் எலமெண்ட்டாக இருந்த லிஸ்ட்டை நம்ம சார்ட் பண்ணியாச்சு. 2 எலமெண்ட்டாக திருப்பி கம்பைன் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா. சொல்யூஷன்ஸை கம்பைன் பண்ணிகிட்டே வரணும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா, இந்த 2 லிஸ்ட்டு தனித்தனியாக இருக்கிற லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதை ரெண்டையும் நம்ம சார்ட் பண்ண போகிறோம். சார்ட்டிங் தானே நம்ம ப்ராப்ளம், அதோட சொல்யூஷன் சார்ட்டிங் தானே.
அப்போ நம்ம இங்கே சார்ட் பண்ணும்போது 8 9 1 7 சார்ட் பண்ணும்போது ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டில் 4 பொசிஷன் இருக்குது. இப்போ இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். இதில் எது சின்னதோ அதை கொண்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் எலிமெண்ட்ஸை அதே மாதிரி கம்பேர் பண்ணும். 8 to 7 கம்பேர் பண்ணும்போது 7 ஸ்மால். அடுத்தது 8 9 கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே எலிமெண்ட்ஸ் எதுவும் இல்லை, அதனால 8 and 9 அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். அடுத்தது இந்த லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் 4 and 2 கம்பேர் பண்ணுறோம், 2 ஸ்மாலர். 4 and 3 கம்பேர் பண்ணுறோம், 3 ஸ்மாலர். அடுத்தது 4 கம்பேர் பண்ணுறதுக்கு எலிமெண்ட்ஸ் இல்லை, அதனால் 4 5 டேரெக்டாக எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த 2 லிஸ்ட்டையும் நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம். மெர்ஜ் பண்ணும்போதுவே நம்ம சார்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 1 and 2 கம்பேர் பண்ணும்போது 1 ஸ்மாலர். அப்போது இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இங்கே 7ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுறோம், 2 ஸ்மாலர். அடுத்தது 2 காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகும். 3ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்ணால் 3 இங்கே வந்துடும். அடுத்தது 4 5 7 8 9 இப்படி காப்பி ஆகும். ஸோ நம்மளோட மெர்ஜ் சார்ட்டில் கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம டிவைட் பண்ணி ஸ்மாலர் லிஸ்ட்டாக பிரிச்சிடறோம். அதுக்கப்புறம் அதை கான்கர் பண்ணுறோம், சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். சார்ட் பண்ணுறது தான் இங்கே சொல்யூஷன். ஸோ மெர்ஜ் பண்ண கம்பைன் பண்ண நம்ம சார்ட் பண்ணிகிட்டே வரோம். உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் கிடச்சிடும். இதுதான் நம்மளோட மெர்ஜ் சார்ட் ப்ராப்ளம். இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மெர்ஜ் சார்ட்டுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மெர்ஜ் சார்ட்டோட ரெக்கரன்ஸ் ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ரெக்கரன்ஸ் ரிலேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு டயக்ராம் போடுறேன் பாருங்கள். இப்போ n அப்படிங்கிறது நம்மளோட டோட்டல் ப்ராப்ளமோட சைஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும்னா இந்த ப்ராப்ளத்தை 2ஆக பிரிக்க போகிறோம். அண்ட் இந்த மறுபடியும் இந்த ப்ராப்ளத்தை சப்டிவைட் பண்ண போகிறோம். இதே மாதிரியே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே போவோம் அன்டில் நம்மளால் இந்த ப்ராப்ளத்தை இன்னும் டிவைட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு. அதாவது 1 1ன்னு ஒரு எலமெண்ட்டோட ஒரு லிஸ்ட்டோட சைஸும் 1ன்னு வர வரைக்கும் நம்ம இந்த டிவிஷன் பண்ணிகிட்டே போவோம். சரிங்களா? அண்ட் ஒரு ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டிவைட் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ணிகிட்டே வருவோம். அந்த மெர்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற டைம் வந்து நம்ம n எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டெப்லையும் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான டைம் n/2 அப்படின்னா இதுக்கு மெர்ஜ் பண்ணுறதுக்கு தேவையான டைம் n. சரிங்களா? அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இது மாதிரி நம்ம எப்போ வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகிற வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம மெர்ஜ் பண்ணுறோம். அங்கேயும் டைம் வந்து n தான். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ட்ரீ ட்ரா பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த மாதிரி நம்ம எவ்வளவு லென்த்துக்கு இதை டிவைட் பண்ணிகிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா n அப்படிங்கிறத நம்ம 2k எக்ஸ்பனென்ஷியல் ஆஃப் 2ல எழுத முடியும். ஸோ 2 n வந்து நான் 2k அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா எப்போ வரைக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே போனால் இந்த 1 கிடைக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை வந்து by 2 அப்படியே பண்ணிகிட்டே போகும்போது 2k டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வந்துடும். 2kவை 2kல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 1ங்கிற ஸ்டேஜ் வரும். அப்போ நீங்கள் எவ்வளோ தடவை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே போயிருக்கீங்க அப்படின்னா log n டைம்ஸ் நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும் இந்த ஸ்டேஜை ரீச் பண்ணுறதுக்கு. ஓகே, 2k டைம்ஸ், அதாவது k டைம்ஸ் நீங்கள் டிவைட் பண்ணும். உங்கள் எலமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் எலமெண்ட் வந்து 8 அப்படின்னா நீங்கள் இதை 1ஆக பிரிக்கிறதுக்கு 1ன்னு வர்றதுக்கு எவ்வளோ டைம் டிவைட் பண்ணணும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிவிஷன் 4, செகண்ட் டிவிஷன் 2 அதுக்கப்புறம் 1 இல்லைங்களா? இப்போ இது நீங்கள் எவ்வளோ டைம் நீங்கள் டிவைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் டைரெக்டாக சொல்லலாம் 3 டைம்ஸ் டிவைட் பண்ணியிருக்கீங்கன்னு. ஒரு டைம், 2 டைம், 3 டைம். இது எப்படி நீங்கள் சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த 8ஐ 2kல சொல்கிறோம். இப்போ 2kல கேல என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 8 கிடைக்கும்? 2/3. அப்போ இந்த 2/3ஐ 2/3ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 1 கிடைக்கும். சரிங்களா? அப்போது நம்ம எவ்வளோ டைம் டிவிஷன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ், அதாவது 3 லெவல்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த 3 லெவல்ஸ் கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் 2kல கேக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் உங்களோட நம்பர் ஆஃப் லெவல்ஸ் ஆஃப் டிவிஷன். சரிங்களா? அதை நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2n வந்து 2kன்னு எழுதணும் அப்படின்னா வாட் இஸ் கேன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கே எப்படி கண்டுபிடிக்கலாம்? டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். இப்போ இது கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கே கிடைக்கும். கே இஸ் ஈக்குவல் டு log n. ஸோ கே டைம்ஸ் நீங்கள் டிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1ங்கிற எலமெண்ட் பொசிஷனுக்கு வந்துடுவோம்.
சரிங்களா? அதனால தான் நம்ம இங்கே என்ன சொல்லுவோம்னா the time taken to divide the main problem to a smaller subunit is log n அப்படின்னு சொல்கிறோம். k levels இங்கே டிவைட் பண்ணும். k is nothing but log n. இதுதான் இந்த ஓவரால் ஐடியா ஆஃப் ஃபைண்டிங் த டைம் காம்ப்ளெக்சிட்டி. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இங்கே ரெக்கரன்ஸ் ரிலேஷன் எழுத போகிறோம். இப்போ நம்ம மெர்ஜ் சார்ட்டோட ரெக்கரன்ஸ் ரிலேஷன் இந்த டயக்ராம் வச்சு எழுத போகிறோம். t of n is equal to 1 எப்போ அப்படின்னா n equal to 1 and t of n is equal to 2t of n by 2 plus c of n when n is greater than 2. நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு எலமெண்ட் தான், நம்ம சார்ட் பண்ண வேண்டியது ஒரு எலமெண்ட் தான். அப்படிங்கும்போது நமக்கு இந்த டிவிஷனோ இல்லை நம்ம எந்த வேலையுமே மர்ஜிங்கோ எதுவுமே பண்ண போகிறதே இல்லை. அப்போ நமக்கு டைம் டேக்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பேரிசன் மட்டும்தான். p and pqrன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல p less than rன்னு நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். அந்த ஒரு கண்டிஷன்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம சார்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு. ஸோ அதுக்கு தேவையான டைம் வந்து ஒரே ஒரு டைம் யூனிட், கான்ஸ்டன்ட் டைம் யூனிட். அண்ட் இல்லை எனக்கு 2 எலமெண்ட்ஸுக்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் டிவைட் பண்ணணும், அதுக்கப்புறம் சார்ட் பண்ணணும், மர்ஜ் பண்ணணும், எல்லாமே நடக்கும். அதுக்காக இங்கே டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ இது எப்படி கிடைச்சிது அப்படின்னா ஒரு மெயின் ப்ராப்ளத்தை 2ஆக டிவைட் பண்ண போகிறோம். 2 சப் ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணிட்டு மர்ஜ் பண்ண போகிறோம். அதனால தான் இங்கே 2 times n by 2 plus n அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 2 times t of n by 2 plus c of n. ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு 2 சப் ப்ராப்ளத்தோட சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான டைம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி தெரிஞ்சிடும். இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். t of n is equal to 2 times t of n by 2 plus c of n எழுதிக்கிறேன். இது என்னோட ஈக்குவேஷன் 1. இதில் நம்ம t of n by 2 என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். t of n by 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2t of n by 4 plus c of n by 2. n by 4 என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். டைம் டேக்கன் ஃபார் solving n by 4 of elements அப்படின்னு சொன்னால் அதுவும் 2t of n by 8 plus c of n by 4. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிட்டே போகலாம். இப்போ எழுதிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம், பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன். இப்போ இது ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3. இப்போ ஈக்குவேஷன் 2 கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் 2 in 1 பண்ணால் t of n is equal to 2 times t of 2t of n by 4 plus c of n by 2 plus c of n நமக்கு கிடைக்கும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் n by 2க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எனக்கு என்ன ஆகுது 4t of n by 4 plus cn plus cn கிடைக்கும். 2ம் 2ம் கேன்சல் ஆயிரும். இப்போ இது என்ன ஆகுது 2 square t of n by 2 plus 2cn அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல திருப்பியும் n by 4 என்ன, இது 2 ஸ்கொயர் ஏன்னா 4 இல்லையா, அதை வந்து 2 ஸ்கொயர். இப்போ t of n by 4 தானே இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஈக்குவேஷனில் இது ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். சப்ஸ்டியூட் 3 in 4 பண்ணுறோம். தேர்ட் ஈக்குவேஷனை இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ t of n என்ன கிடைக்குது 2 into அதாவது 2 ஸ்கொயர் ஆஃப் t of n பவர் 4ல n பவர் 4க்கு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2t of n by 8 plus c of n by 4 plus 2cn. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் 2 ஸ்கொயர் into 2 அப்போ 2 cube t of n by 2 cube plus 2 ஸ்கொயரும் இந்த 4ம் கேன்சல் ஆச்சுன்னா cn plus 2cn. இப்போ என்ன கிடைக்குது 2 power 3 t of n by 2 power 3 plus 3cn கிடைக்குது. ஸோ இது மாதிரியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே போனால் நமக்கு என்ன ஆகும், இந்த ஈக்குவேஷன் ஒரு ஸ்டேஜில் t of n is equal to 2 power k into t of n by 2 power k plus kcn அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஏன்னா பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் இந்த எக்ஸாம்பிளுக்கு வாங்க, இந்த மாதிரி தானே n by 2 n by 4 அதுக்கப்புறம் n by 8 அப்படியே போயிட்டா n by 2 power kன்னு ஒரு ஸ்டேஜில் வரும்போது எனக்கு 1 வரும் இல்லையா, அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ எனக்கு இன்னும் இந்த டீங்கிற டேர்ம்ஸ் இருக்கு, இதை நம்ம கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா யோசிக்கிறோம். இந்த இடத்துல n by 2 power kங்கிறது 1ன்னு வந்துச்சுன்னா எனக்கு இந்த டேர்ம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிரும்.
அப்போ எப்போ இந்த இடத்துல எனக்கு n by t of 1 எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் when substituting n is equal to 2 power k. நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல இதில் n வந்து 2 power k நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. n can be written as 2 power k exponential of 2. ஸோ அதை மனசில் வச்சு கன்சிடர் பண்ணி n is equal to 2 power k அப்படிங்கிறது அஷ்யூம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. substitute n is equal to 2 power k in above equation. பண்ணிங்கன்னா t of n is equal to 2 power k, இந்த இடத்துல t of 2 power k by 2 power k, இது பவருங்க, 2 power k plus k into c of 2 power k கிடைக்கும். இப்போ இது என்ன ஆகுது, 2 power k into t of 1 plus k into c into 2 power k கிடைக்கும். இப்போ t of 1 வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும், t of 1 வந்து 1 when n is equal to 1 இல்லைங்களா. t of 1 equal to 1 தானே, n equal to 1 இருக்கும்போது 1 தான். அப்போ இது இந்த டேர்ம் வந்து 1 போயிடும். இப்போ எனக்கு என்ன ஃபைனலாக கிடைக்கும்னா 2 power k plus k into c into 2 power k. இப்போ எனக்கு என்னாச்சு, t of n பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேல இருக்கு. கேல இருந்தாலும் நம்மளால டைம் காம்ப்ளெக்சிட்டி எழுத முடியாது. அப்போ இதை நான் அகைன் திருப்பி n-க்கு ரீப்ளேஸ் பண்ணணும். n-க்கு ரீப்ளேஸ் பண்ணால் இங்கே நம்ம ப்ரீவியஸாக சப்ஸ்டியூட் n is equal to 2k பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம 2k equal to n-னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் n plus k. k எப்படி கண்டுபிடிக்கணும், இப்போ n வந்து 2k, n வந்து 2k அப்படின்னு கேட்டால் அப்போ k என்ன, டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. n is equal to 2kனா kங்கிறது log n கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை வச்சுட்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த கேக்கு பதிலாக log n இன்ட்டு c இன்ட்டு n வரும். நீங்கள் கரெக்டாக ஆர்டரில் எழுதுனா n ப்ளஸ் n log n இன்ட்டு c ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ இதை நம்ம ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா big of n log n அப்படிங்கிறதா நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. big of n log n. ஏன் இங்கே என்னையும் கான்ஸ்டன்ட்டையும் விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டால் நம்ம எப்போவுமே ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். லோயர் ஆர்டர் டேர்ம்ஸையும் கான்ஸ்டன்ட்ஸு கோஎஃபிஷியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம விட்டுருவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே n log n அப்படிங்கிறது தான் நம்மளோட ஹையர் ஆர்டர் டேர்ம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் மெர்ஜ் சார்ட் அப்படிங்கிறது என்னன்னா t of n is equal to big of n log n. ஓகே, ஸோ இந்த டெரிவேஷனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் மெர்ஜ் சார்ட் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். Thank you so much.